பேசும் பொருள் ஜூலை 1 போராட்டம், 2 உறுப்பினர் பதிவு, 3 உரிமை குரல், 4 தகவல், புதிய நிர்வாகி தேர்வு. ஜூலை 1 போராட்டம். பாலமுருகன் தொடர் பேசுவார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கிராமப்புறத்தில் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை இருக்கு. அந்த வேலை திட்டத்தில் முதல்ல 100 நாளைக்கு வேலை உறுதியாக இருந்துச்சு. மாற்றுத்திறனாளிக்கு மாதம் உதவி தொகை போக அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்ததுனால குடும்பம் நடத்துறதுக்கோ அந்த மாத்திரை மருந்து வாங்குறதுக்கோ உதவியாக இருந்துச்சு. இப்போ ஒன்றிய மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை பிபிஜி ராமஜி திட்டம் மாற்றி வேலை உறுதி கிடையாது. 60% ஒன்றிய அரசாங்கமும் 40% மாநில அரசாங்கமும் அந்த வேலையை உறுதி கொடுக்க முடியாது. அதனால் அதை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டம் மாநிலம் முழுமைக்கும் கருப்பு சேலை, கருப்பு சட்டை, கருப்பு கொடி பிடிச்சு அந்த திட்டத்தை நம்ம எரித்து அந்த நகலை எரிக்கிறதுக்கான போராட்டம் மாநிலம் முழுமைக்கு நடத்துகிறோம். வர ஜூலை 1 நம்ம திருவள்ளுவர் சிலையிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ், திருவள்ளுவர் சிலையிலேருந்து ஆரம்பித்து போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில், போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் அந்த இயக்கத்தை நம்ம நடத்த வேண்டியது. அதை இது பண்ணிடுறோம் ஜூலை 1ஆம் தேதி. இது எதுக்கு பண்ணுறோம்னா கிராமப்புறத்தில் தான் இருக்குது, கிராமப்புறத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த நகர்ப்புறத்துக்கு நம்ம அந்த வேலையை விரிவுபடுத்தணும்னா நம்ம சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வச்சு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு மும்பையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநகராட்சியில் 100 நாள் வேலை மாதிரி ஒரு வேலையை திட்டம் இருக்குது. அதை எல்லா மாநிலத்திலையும் விரிவுபடுத்தணும், நம்ம மாநிலத்திலையும் விரிவுபடுத்தணும் நம்ம சங்கத்தினுடைய கோரிக்கை. அதை ஒட்டி தான் இந்த ஜூலை 1 போராட்டத்தை சக்ஸஸ் பண்ணோம்னா, ரொம்ப முழுமையாக நம்ம கலந்து வெற்றி பெற வச்சோம்னா அரசாங்கம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்குன்றக்காண்டி அந்த 1ஆம் தேதி கருப்பு சேலை, கருப்பு சட்டையோட, கருப்பு பேச்சோட, கருப்பு கொடியோட இந்த சட்ட நகல் எரிக்கிற போராட்டம். அதை தோழர்கள் இந்த கிளையிலிருந்து கூடுதலான எண்ணிக்கையோடு கலந்துக்கணும்னு அடுத்து உறுப்பினர் பதிவு. மதிபாரதி தலைவர் பேசுவார். வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிக்கும் வணக்கம். என் பேர் மதிபாரதி, சங்கத்தோட மதுரை மாவட்ட தலைவர் நான். இப்போ உறுப்பினர் பதிவு நம்ம சங்கத்துக்கு கிட்டத்தட்ட மதுரை முழுக்க ஒரு 1450 உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. இந்த ஆண்டிற்கான உறுப்பினர் பதிவு நடந்ததில்லை. கிட்டத்தட்ட நம்ம சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் மாநகர்லையும் செயல்படுது. புறநகர், அதாவது இந்த மதுரை செல்லம்பட்டி அந்த மாதிரியான ஊர்களையும் நம்ம அமைப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எதுக்கு முக்கியமாக இருக்குன்னா, மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாழ்க்கையை கௌரவமாக நடத்தணும், அதுக்கு ஒரு வேலை தேவை. அப்படி வேலை பார்க்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நிவாரண உதவித்தொகை கொடுக்கணும். அதை வலியுறுத்தி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் போராடி இப்போ வரைக்கும் நம்ம 300 ரூபா இருந்த உதவித்தொகையை இப்போ நம்ம 1500 சாதாரண மாற்றுத்திறனாளி, கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2000 நம்ம உயர்த்த வச்சுருக்கோம்னா நம்ம சங்கத்தோட பெரிய அளவில் வேலைப்பாடு அதில் இருக்குது. நம்ம யாருக்காண்டி வேலை பார்க்கணும்னா உங்களுக்காண்டி தான் வேலை பார்க்குறோம். அப்போ நீங்கள் சங்கத்தில் இணையணும். நீங்கள் எல்லாம், அதாவது இது எல்லாமே நம்ம கோரிக்கை தான். அப்போ நம்மலாம் சேர்ந்து கேட்கும் போது அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அமைப்பில் இணைஞ்சாதான் நம்ம ஒன்றிணைச்சு கேள்வி கேட்க முடியும் நம்ம அமைப்பு சார்பாக. அதுக்காக நம்ம நீங்கள் இங்கே இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே உறுப்பினர் பதிவு போடுறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாற்றுத்திறனாளிகள் நம்ம பாதுகாவலர்கள் இருந்தாலும் நம்ம சங்கத்தில் இணைய சொல்லுங்கள். இன்னும் பல பேர் சாதாரண மாற்றுத்திறனாளி புக்கே வாங்காதவங்க இருக்காங்க. இன்னும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து வாங்காதவங்க இருக்காங்க. வெளியே சொன்னால் சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது. இது சாதாரணமாக நம்மளுக்கு எனக்கு பார்வை தெரியாது, பார்வை மட்டும் தெரியாது, மற்றபடி என்னால் எல்லாமே முடியும். அப்போ அதை நம்ம சங்கம் அதிகமாக வலியுறுத்துது. ஒரு மாற்றுத்திறனாளி முடங்கி போயிடக்கூடாது, அவனுக்கும் எல்லாமே அரசாங்கம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதாவது செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம யாரை எதிர்பார்த்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சங்கம் வலியுறுத்துது. அதனால் நீங்கள் முடங்கி கிடக்கிற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னும் அடையாள அட்டை பற்றியான விவரங்கள் தெரியாத மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, நம்ம சங்கத்தில் 30 ரூபா தான் உறுப்பினர் பதிவே.
15 ரூபா வந்து மாற்றுத்திறனாளிக்கு, 15 ரூபா பாதுகாவலர். ஏன்னா மாற்றுத்திறனாளியோட உணர்வு வந்து பாதுகாவலர் தான் வந்து முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க புரிஞ்சுக்க முடியாது. பார்க்கும்போது நான் பாவம் தான் நினைப்பாங்களே தவிர அவங்களோட வலியும் வேதனையும் பாதுகாவலர் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாவலர்னு இணைச்சு வேலை பார்க்குறோம். தோழர் பாதுகாவலராக நம்ம இதில் இருக்காங்க. நான் மாற்றுத்திறனாளி, அப்படிதான் நம்ம அமைப்பில் செயல்படுறோம். நம்ம அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளி 15, பாதுகாவலருக்கு 15. அதே போல் சங்கம் வந்து வேற எந்த ஒரு மற்ற சங்கங்கள் பல சங்கங்கள் இருக்குது மதுரைக்குள்ள. நம்ம வந்து நம்ம 100 ரூபா கேட்போம் உறுப்பினர் பதிவோட. 30 ரூபா வந்து உறுப்பினர் பதிவுக்கு, 100 ரூபா வந்து சங்கத்தோட நன்கொடையாக வாங்குவோம். நம்ம எதுக்குன்னா நம்மளுக்காண்டி போராட்டம் பண்ணுறோம். நம்ம கோரிக்கை ஜெயிக்கணும். எங்களுக்கு 40% பத்தாது, அவர் 70% போட்டால் தான் எங்களை அடிப்படையான எந்த ஒரு உபகரணமே வாங்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் போராடினா மட்டும்தான் கிடைக்குது. இப்போ வரைக்குமே வந்து போராடாமல் அந்த சதவீதத்தை முழுசாக போடுறது கிடையாது, ஜிஹெச்சில் முதற்கொண்டும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் போராட்டத்துக்கும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு மனு கொடுக்குறோமா, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு தொகை தான் நம்ம அந்த 100 ரூபான்றது. அதை தாண்டி வரதை உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம். இந்த 130 ஆண்டு உரிமை பதிவு போட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக சங்கத்தில் பயணிக்கணும். உங்களுக்கான உபகரணங்கள், உங்களுக்கான உதவிகளை நீங்கள் சங்கத்து மூலியமா பெற்றுக்கொள்ளணும். மற்றவங்களுக்கும் சங்கத்துக்கு மூலமாக வாங்கி கொடுக்கறதுக்கான நீங்கள் முயற்சிகளை நீங்களும் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.